பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே மனிதநேயம், பொறுமை, நிதானம், துல்லியம் இது எல்லாமே கொண்டவங்களா இருப்பீங்க. இந்த கும்ப ராசிக்கு ராசி அதிபதி சனி பகவானா இருக்கிறாரு. சனிக்கிழமையில நீங்க சிவபெருமான் வழிபாட தொடர்ந்து செய்து வந்தா நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்தடையும். உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேர உங்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் இந்த இறை வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க, நன்மைகளை பெறுவீங்க. அதுவும் சனி பிரதோஷம் உங்களோட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான இறை வழிபாட்டுக்குரிய நாள். அன்றைய நாள் சிவபெருமான் வழிபாடை செய்யுங்க. நீங்கள் நினைச்ச வேண்டுதல் எல்லாமே விரைவில் நடக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே துல்லியமாக செயல்பட்டு நன்மையை பெறக்கூடியவங்க, சிறப்பான சிந்தனை திறன் கொண்டவங்க நீங்கள். உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பால் என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது, அதாவது பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைச்சது போல நிறைவேறுமா, இல்லை ஏதாவது தங்கு தடை வருமா, எந்த விஷயத்தில் கவனமாக செயல்படணும், எப்படி செயல்பட்டால் நன்மைகளை பெறுவீங்க, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிமையாக ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் வீட்டிலேருந்தே. இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வகையிலுமே நன்மை பெறக்கூடிய யோகத்தை இதன் மூலம் நீங்கள் உருவாக்கிக்க முடியும். கும்பம் ராசிக்காரங்க, பொதுவாகவே இந்த ராசி பாருங்க ஒரு குடம் போன்ற அமைப்பில் இருக்கும். குடத்தை திறந்து பார்த்தா தான் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுபோல தான் இந்த ராசியில் பிறந்த நீங்களுமே மனசில் பல விஷயத்தை போட்டு வச்சுருப்பீங்க. தொடர்ந்து ஒரு கொஞ்ச நேரம் பேசினா தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பேசுகிறவங்களால புரிஞ்சுக்க முடியும். உங்களிடம் பல திறமை இருக்கும், சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாமல் வச்சுருப்பீங்க. சரியான தூண்டுதல் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களோட திறமைகளை ரொம்பவுமே சிறப்பாக வெளிப்படுத்தி நன்மைகளை பெறுவீங்க. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். இந்த கும்ப ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு துல்லியமான செயல்பாட்டுக்குரிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே திறமைகளை கையாளுவீங்க. உதவக்கூடிய தன்மை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஏழை எளியவங்களை கண்டா கேட்காமலே உதவி செய்வீங்க. இப்படி நிறைய நன்மையான சுபாவம் கொண்டவங்க, நல்ல குணத்துக்கு சொந்தக்காரங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்க, இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நன்மை தீமை ரெண்டுமே கலந்த பலன்கள் இருக்குது. சிறப்பாக முன்னேற்றம் பெற கடுமையாக உழைக்கணும். சில இடத்துல உங்களோட வேலை கடுமையாக இருக்கும், பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் சில இடத்துல உங்களோட வேலை நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும், ஆனால் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இப்போ கிடைக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் எவ்வளவு சிரமம் வந்தாலுமே அதை கண்டு கலங்காமல் திறமைகளை கையாளுங்க, நன்மைகளை பெறுவீங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கூட உண்டாகும். கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சா, கஷ்டப்பட்டு சிறப்பாக செஞ்சு முடிச்சா அதற்கேற்ற அங்கீகாரம் பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. வியாபாரத்திலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளுக்கு இந்த காலகட்டம் வெற்றிகரமான ஒரு காலகட்டம். துணிச்சலாக செய்யுங்க, நன்மைகளை பெறுவீங்க. குடும்பத்திலையுமே இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நீங்கிடும். பிள்ளைங்களால் சில பிரச்சனைகள் உருவாகி இருக்கும் கடந்த காலத்தில். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இப்போ வரும். பிள்ளைங்களால் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாமே முடிவுக்கு வந்துடும். உத்தியோக ரீதியாக பார்த்தா உங்களுக்கு இணக்கமான சூழல் உண்டாகியிருக்கு. உத்தியோகத்தில் கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்வதன் மூலம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீங்கள் கேட்ட இடத்திற்கு இடமாற்றம், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் விற்பனையும் லாபத்தையும் அதிகரிக்க முடியும். தொழிலை விரிவுபடுத்த இந்த காலகட்டம் மிகவும் ஒரு சரியான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள், தொல்லை, பிரச்சனை இதெல்லாமே விலகிடும். பிள்ளைங்களால எந்த ஒரு சிரமமும் வராது. பெரியவங்களோட அன்பும் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும், மேன்மையை கொடுக்கும். குடும்ப மேன்மைக்காக பணத்தை சேமிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இப்போ பிரகாசமாக இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம்.
புதிய முதலீடு செஞ்சால் நன்மைகளை பெறலாம்னு சொல்லியிருக்கோம். அப்படி செய்கிற புதிய முதலீடுகளை கவனமாக முன்னெச்சரிக்கையாக இறங்குறது நல்லது. புதிய முதலீடுகளில் கவனத்தை செயல்படுத்தினா நன்மைகளை நீங்கள் பெறலாம். சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் நிறைந்த பலனை தருது. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல லாபத்தை பெறுவீங்க. எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஆன்லைன் வர்த்தகத்தில் செயல்படக்கூடிய நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். ஆன்லைன் வர்த்தகத்தில் புதுசாக முதலீடு செய்கிறதா இருந்தால் கவனமாக செய்யுங்க. இந்த வாரம் குடும்பம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் இதோட தேவைக்காக திட்டமிட்டு செயல்பட்டால் நன்மைகளை பெறுவீங்க. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். பெரியவங்களோட அன்பும் ஆசையும் பரிபூர்ணமான ஆதரவையும் உங்களுக்கு கொடுக்கும். தினமும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபமேற்று சிவபெருமான மனமாற நினைத்து வழிபட்டு உங்களோட பணிகளை செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறுவீங்க. இந்த வாரம் கும்பராசி அன்பர்களுக்கு வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையும். குடும்பத்தில் 3வது நபர்களின் தலையீட்டு காரணமாக குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால 3ஆம் நபரின் தலையீட்டை உங்களோட குடும்ப விஷயத்தில் ஏற்றிருக்காதீங்க. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். 3ஆம் நபரால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படக்கூடுங்கிறதுனால கவனமாக இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால் உடல் சோர்வும் உண்டாகும். இளைய சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். வேலைக்கு செல்லும் அன்பர்கள் வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை நீங்கள் நிறுத்துறது நல்லது. இருக்கிற வேலையை எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிங்க. அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கணும். சக ஊழியர்கள் உங்களோட பணிகளில் உங்களுக்கு அனுசரணையாக உதவியாக இருப்பாங்க. அதுவும் ஒரு சில ஊழியர்கள் அவங்களோட பணிகளில் உங்களோட உதவியை கேட்டு நச்சரிக்க போகிறாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் கவனமாக செய்யுங்க. மற்றவங்களோட பொறுப்புகளை ஏற்று நடக்கிறத தவிர்த்துடுங்க. வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருந்தாலுமே அதற்கேற்றது போல் லாபம் வருவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். பொறுமையை கைவிடாமல் வியாபாரத்தில் கவனமாக செயல்படுறது நல்லது. பற்று வரவில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியான சூழல் உருவாகிடும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு போதிய பணம் கிடைக்கிறதால மன நிறைவு பெறுவீங்க. புகுந்த வீட்டில் இருக்கிறவங்களோட பாரமுகமான மனப்பான்மை மாறி அனுசரணையாக நடந்துக்குவாங்க. இது உங்களை பல வகையிலுமே உற்சாகத்தை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி மனசை கஷ்டப்படுத்திட்டு இருந்தவங்க கூட உங்களுக்கு இப்போ உறுதுணையாக நடந்துக்குவாங்க. நம்பிக்கையாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இதுவே உங்களுக்கு பலமாக அமையும். தன்னம்பிக்கை அதிகரிக்க வேண்டிய ஒரு சிறப்பான வாரம் இது. ராசியில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு செவ்வாயின் 4ஆம் பார்வையில் கிடைக்குது. கும்பத்திற்கு 3, 10ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியை பார்க்குறாரு. செவ்வாய் ராசியை பார்க்கறது சுபமான பலன் கிடையாது. கோபுர கலசம் போல உயர்வான எண்ணம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் சவாலான காலகட்டத்தை கொடுக்குது. ஆனாலும் உங்களுக்கு இப்போ தைரியம் மிகுதியாக இருக்கும். மனபலம் அதிகரிக்கும். நிம்மதி பிறக்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வரக்கூடிய தடை தாமதத்தை உடைத்தெறிந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுறீங்க. ஞாபக சக்தி அதிகரிக்கும். உடல் ரீதியாக காது, மூக்கு, தொண்டை தொடர்பான ஆரோக்கிய கேடு வரலாம். இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுவும் ஒரு சிலருக்கு பரம்பரை நோயான சுகர், பிரஷர், இந்த கை கால் மூட்டு வலி போன்ற உடல் உபாதைகள் அதிகரிக்கும். பாகப்பிரிவினை இது கொஞ்சம் சண்டை சச்சரவு தரும். ஒரு சிலர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியாக செய்கிறதுனால நன்மைகளை பெறுவீங்க. மற்றபடி கவன சிதறலாக ஏதாவது செயல்பட்டால் நன்மைகள் வராது. கவனமாக இருங்க. சந்திராஷ்டம தினங்களில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். கோபப்படுறதை கண்டிப்பாக குறைச்சிக்கணும். மன நிம்மதிக்காக தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இல்வாழ்க்கையில் பற்றும் குறையும். தினமும் ராகு காலத்தில் கால பைரவரை வழிபடுறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நன்மையை கொடுக்கும். ஆரோக்கியம் சார்ந்த பயம் நீங்கும். ஒரு குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகும். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பை நீங்கள் இதனால் பெறலாம். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் கவனமாக செயல்பட்டால் பெரும்பாலும் நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த புதிய மாற்றங்கள் பெற கடுமையாக உழைக்கணும். குடும்பஸ்தானத்தில் ஒரு பார்வை கிடைக்கிறதுனால நிம்மதி உண்டாகும். சண்டை சச்சரவுகள் நீங்கும். வரவு இருப்பது போல செலவும் ஒரு பக்கம் வரும். அதனால் செலவு விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படணும். எது தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எது தேவையில்லையோ அந்த செலவை விடுத்து செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் நன்மைகளை பெறலாம். பொருளாதார ரீதியாக பற்றாக்குறைவு வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா செலவு விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும். ஆடம்பர பொருட்கள் வாங்கி அவதிப்படாதீங்க. கும்பராசி அன்பர்கள் எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மை செய்யக்கூடிய தன்மை கொண்டவங்க அப்படிங்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள்லையுமே ஒரு நன்மைகளை பெறக்கூடிய யோகம் இருக்குது. கடுமையாக உழைச்சா நன்மை பிறக்கும்.
திறமையாக செயல்பட்டால் சிறப்பான யோகத்தை நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா பெரும்பாலும் நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்வதால் எல்லா வகையிலுமே ஏற்றத்தை நீங்கள் பெற முடியும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் கும்பம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.